வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து திரு தினேஷ் மல்லர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் நம் சமுதாய பிரதிநிதிகளிடம் கொடுத்த உறுதிமொழியும் தமிழர் தாயம் கட்சியின் தலைவர் திரு கு செந்தில்மலர் அவர்கள் ஆடியோ பரப்புரையும் இளைஞரிடையே மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அளித்து வருகிறது. இது சம்பந்தமாக வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் ஷேர்னார் அவர்களின் நினைவு நாள் அன்று பட்டியல் வெளியேற்றம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளரின் கோரிக்கைகளை நம் மக்கள் சக்தியின் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவித்து அதன் பிறகு அக்டோபர் 6ஆம் தேதி அன்று சென்னையில் வரலாறு காணாத அளவில் மக்கள் சக்தி கூட வேண்டும். எனவே நம் சமுதாயத்தில் அனைத்து தலைவர்களும் கட்சி அமைப்புகள் பாகுபாடு இன்றி இணைந்து செயல்பட வேண்டும் என மருதமலர் உறவுகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேற்றைய தினம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டத்திற்கு உட்பட்ட சரவணாபுரம் கிராமத்தில் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையினரின் அடையாள மீட்புக்கான களப்பணி மற்றும் பட்டியல் வெளியேற்றம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஊர் நாட்டாமையான திரு கனி அவர்களும் புதிய தமிழகம் கட்சியின் கிளை செயலாளர் திரு ஏசுதாஸ் அவர்களும் ஊர் பெரியவர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு இக்கூட்டத்தினை சிறப்பித்துள்ளனர். தேவேந்திரர்களின் அடையாள மீட்பு குழுவின் முன்னணி தலைவரும் புதிய தமிழகம் கட்சியின் மாநில பொறுப்பாளரும் சமூகத்தின் மூத்த முன்னோடியுமான மருத்துவர் திரு அன்பழகன் அவர்களை வளர்த்தெடுத்த கிராமம் சரவணாபுரம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர் நடுவம் சார்பாக திரு செல்வபாண்டியர் அவர்கள் தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு இயக்கம் சென்னையில் கடந்த 27ஆம் தேதி அன்று ஆலோசனை கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான 10 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவினை மேலும் மாவட்ட அளவிலான குழுக்களாக அமைக்க வேண்டும் எனவும் மாநில குழுவில் பல்வேறு அமைப்புகளும் கட்சி பிரதிநிதிகளும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும் இதில் மதிப்பிற்குரிய தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இக்குழுவில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்றும் தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மலர் அவர்கள் அமைப்பில் இருந்து யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்றும் இதே போன்று மற்ற அமைப்புகள் சார்பாகவும் யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பதையும் உடனடியாக தெரிவித்து அவர்கள் வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி அன்று கோவையில் நடைபெற இருக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற செய்தால் மேற்கொண்ட செயல் திட்டங்களை உருவாக்கப்படலாம் என்றும் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அரசியல் நிலைப்பாடுகள் வேறு, பட்டியலின வெளியேற்றம் கொள்கைகள் வேறு என தெளிவுபடையாக கூறியுள்ளார். மேலும் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கூறுகையில், புதிய தமிழகம் கட்சி அரசியல் ரீதியாக கருத்துக்கள் கூறலாம், ஆனால் தனி இடஒதுக்கீட்டினால் பட்டியல் வெளியேற்ற கொள்கையில் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். எனவே அனைத்து அமைப்புகளும் கட்சி பாகுபாடின்றி தனி இடஒதுக்கீட்டில் பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக வருகிற அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் ஓரணியாக திரள வேண்டும் என்று பேராசிரியர் திரு பேச்சுமுத்து அவர்களும் திரு கருப்புசாமி அவர்களும் திரு செல்வபாண்டியர் அவர்களும் திரு செல்லத்துறை அவர்களும் தெளிவுபட கூறியுள்ளார். இன்றைய தினம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையினரின் பொதுக்குழு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி மூவேந்தர் புலிப்படை கலந்தாய்வு கூட்டம் கண்ணுடையால் கிராமத்தில் வாடிப்பட்டி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடைபெற உள்ளது. பழனிவாழ் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி படிப்பகத்திற்கு தட்டச்சு இயந்திரம் வாங்க தேசம் அமைப்பினர் முடிவெடுத்து அம்மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயன்பெறும் வகையில் இதுவரை 2 ஆங்கில தட்டச்சு இயந்திரமும் 1 தமிழ் தட்டச்சு இயந்திரமும் பரிசளித்துள்ளனர். தட்டச்சு இயந்திரங்களை பரிசளித்த தேசம் அமைப்பிற்கு பழனி பகுதி வாழ் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்களின் சார்பாகவும் தொல் தமிழர் விடுதலை முன்னணி இயக்கத்தின் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் செய்திகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கரன் கோவிலில் பட்டியல் வெளியேற்ற முழக்கத்திற்காக விளம்பர பதாகை வைத்துள்ள எமது தேவேந்திரகுல வேளாளர் இன சொந்தங்களான சங்கரன் கோவிலின் மண்ணின் மைந்தர்களுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மதுரை மணக்கச்சேரி தினேஷ் மல்லருடன் மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.